ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகா கிள்ளி சாம்பார் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, இது சிறுபருப்புலேயும் செய்யலாம், அதுக்கப்புறம் துவரம்பருப்பில் செய்யலாம், இல்லை ரெண்டையுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துகிட்டு செய்யவும் செய்யலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பில் தான் செய்ய போகிறேன். இது நீங்கள் சிக்கனுக்கு, அதுக்கப்புறம் ச ஒரு நான்வெஜ் ரெசிபிக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 50 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி அப்படின்ற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்புக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம், அதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஒரு 3 விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ண தேவையில்ல. சிம்மில் வச்சு பண்ணும்போது நமக்கு 3 விசில்லே நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இது விசில் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மத்து வச்சு நல்லா ஒரு கடைஞ்சிட்டு நம்ம இதை தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு அதுவும் சிம்பிளான இதுவு தான். தாளிக்கும் போது காஞ்ச மிளகா யூஸ் பண்ணி தாளிங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகா இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இப்போ நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காஞ்ச மிளகா நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி காரம் உங்களுக்கு செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு கொத்துலேருந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நம்ம ஆல்ரெடி நம்ம பருப்பெல்லாம் வேக போட்டு வச்சுருக்கோம்ல, அதை அடுப்பில் ஏற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம தாளிப்பு அது கூட சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டு இது மேலே கொத்தமல்லி இலையை தூவி இறக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். நான்வெஜ்லாம் நம்ம எடுத்து செய்யும்போது நான்வெஜ்ஜை சைடிஷ்ஷாகவும் இதை நம்ம குழம்பாகவும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு சாப்பாட்டுக்கு துவரம்பருப்பு யூஸ் பண்ணி செய்யலாம். அதே நம்ம ஒரு டிஃபனுக்கு செய்கிறோன்னா சிறுபருப்பு யூஸ் பண்ணி செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம மிளகா கிள்ளி சாம்பார் செஞ்சாச்சு. நான் கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ஆனால் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அப்படி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.